குலசேகரப்பட்டினம் தசரா விழாவில் இன்று இரவு சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை நேரில் வழங்குவதற்காக இணைகிறார் நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. விவரம் என்ன? இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற இருக்கு? இந்த மகிஷாசுர வதம் தசரா திருவிழா அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராம திருவிழாவாக இருந்த இந்த கோவில் திருவிழா அப்படிங்கிறது உலக புகழ்பெற்ற திருவிழாவாக விளங்குகிறது. மைசூர் தசரா ஒருபுறம் மிகப்பெரிய தசரா திருவிழாவாக இருக்கக்கூடிய நிலையில் ஏழை எளிய மக்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய இந்த கோவில் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த கோயிலாக பார்க்கப்படுகிறது. இன்று மட்டும் 10 to 15 லட்சம் பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்து இன்று இரவு நடைபெறக்கூடிய அந்த மகிஷாசுர வதம் நிகழ்வை நேரடியாக கண்டு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். தற்போதே 3 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். கோவில் தற்போது இந்த 100 ரூபாய் தரிசனம் மற்றும் சர்வ தரிசனம் சுவாமி தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் அந்த நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற கோயில்களைப் போல இல்லாமல், அதாவது விரதம் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து, அதாவது பல்வேறு கடவுளர்களுடைய வேடம் அணிந்து அவர்கள் பல்வேறு இடங்களில் காணிக்கைகளை பெற்று இந்த கோவிலில் வந்து செலுத்துகிறார்கள். அவ்வாறு சிறப்பு வாய்ந்த கோயிலாக பார்க்கப்படுகிறது. தாங்கள் வேண்டியது கிடைக்கும், வேண்டியது நிச்சயமாக நடக்கும் என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய வகையில் பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. தற்போது பார்த்தோம் அப்படின்னா காலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா மிக நீண்ட வரிசையில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மீண்டும் நீண்ட வரிசையில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு முன்பாக வந்து சுவாமியை தரிசனம் செய்து வெளியிலிருந்து தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பல்வேறு கடவுளர்களுடைய வேடங்களை அணிந்து வருவதோடு மட்டுமல்லாமல் முளைப்பாரி எடுத்து வந்தும் அலகு குத்தி வந்தும் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள். இன்று இரவு நள்ளிரவில் கோவில் கடற்கரையில் அந்த மகிஷாசுர வதம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. சாமி மகிஷாசுர மர்த்தினியாக இருக்கக்கூடிய, அதாவது முப்பெருந்தேவியர் இணைந்து மகிஷாசுர மர்த்தினியாக கோவிலில் இருந்து புறப்பட்டு கோவில் கடற்கரைக்கு சென்று கடற்கரையில் அந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறார்கள். முதல் தன்முகத்தில் இருக்கக்கூடிய மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய நிலையில தொடர்ந்து எருமை மற்றும் யானை முகங்களில் எழுந்தருளக்கூடிய மகிஷாசுரனை வதம் செய்கிறார்கள். உலகில் தீமை அழிந்து தன் நன்மை ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இதுபோன்ற விழாக்கள் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, கோவில் நிர்வாகம் இணைந்து செய்திருக்கிறார்கள். கோவிலுக்கு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட தற்காலிக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த பகுதி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டாலும் கூட பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது. இரவில் 12 மணிக்கு மேலாக இந்த மகிஷாசுர வதம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அதற்காக பக்தர்கள் தற்போதே வர துவங்கி இருக்கிறார்கள். இரவு வாக்கில் 10 லட்சத்திற்கு மேல 15 லட்சம் பக்தர்கள் வரை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள், காவல்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் பக்தர்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வாகனங்கள் நிறுத்துவதற்கு 250 ஏக்கர் நிலப்பரப்பில் 30க்கும் மேற்பட்ட இடங்கள் அந்த வாகனம் நிறுத்தும் இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அந்த வாகனங்களை சிரமமின்றி பக்தர்கள் வந்து செல்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறார்கள். கூட்டத்தின் அளவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது சமீபத்திய தகவலின் அடிப்படையில் சுமார் 4 லட்சம் பக்தர்கள் தற்போதே இங்கே கோவிலுக்கு பகுதிக்கு வந்துவிட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். 9 ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இந்த குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.